வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு அவசர செய்தி, மீண்டும் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா சற்று முன்பு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த அப்டேட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாவட்டங்களில் 5 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. இப்போ ஏற்கனவே அரையாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா 2 முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது 3வது முறையும் மாவட்டம் முழுவதும் 38 மாவட்டங்களிலுமே ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. தற்போது பார்த்திங்கன்னா கல்வித்துறையே ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மாநிலம் முழுவதும் பொதுவான முறையில் வினாத்தாள் வச்சு தான் அரையாண்டு தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே டிஸ்ட்ரிக்ட் லெவல் CO கொஷின் பேப்பர் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 முறை தள்ளி வைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு தற்போது 4 மாவட்டங்களில் 3வது முறையாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ 5 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்படி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ சன் நியூஸில் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை பார்த்தீங்கன்னா மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள். பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர் கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்ட பள்ளிகளுக்கு நாளை டிசம்பர் 18ஆம் தேதி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டத்திற்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் 18ஆம் தேதி விடுமுறை. ஸோ அதே மாதிரி இப்போ செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்தி வச்சிருக்காங்க. 4 மாவட்டங்களில் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. தொடர் கனமழை எதிரொலி நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை டிசம்பர் 18 நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் நாளை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் அலர்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்ததுனால ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவித்து வருகிறார்கள். 4 மாவட்டங்களில் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு. ஸோ இது தொடர்பாக சன் நியூஸில் இப்போ நியூஸ் அப்டேட் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். பிரேக்கிங் நியூஸு, அரையாண்டு தேர்வு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழை அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பது மற்றும் மறு தேதியில் நடத்துவது தொடர்பாக அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையோட தலையீடு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. மற்ற மாவட்டங்களில் வழக்கம் போல் நாளைக்கு பார்த்திங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு நடத்தப்படும். ஸோ இந்த மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாளை அரையாண்டு பொதுத் தேர்வு நடக்காது. ஏன்னா நிலைமை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளில் நீர் தேங்கும் சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த 4 மாவட்ட மாணவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. இந்த விடுமுறையை பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கோங்க. மழை அதிகமாக பெய்யுது, வெளியில் எங்கேயும் ஸ்லிப்பர் இல்லாமல் போகாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களாம் போக விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சேஃபாக இருங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த 4 நாட்களை இந்த 4 மாவட்டங்களில் நாளைக்கு விடுமுறை. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிரயோஜனமாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாவட்டங்களில் விடுமுறை கொடுத்துருக்காங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா விடுமுறை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க பல்வேறு மாவட்டங்களில். அரையாண்டு தேர்வுகள் 4 மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தல். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பது மற்றும் மறுதேதியில் நடத்துவது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.